அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நாம் இத்ரீஸ் நபி பற்றி பார்க்க போகிறோம். இத்ரீஸ் அலைஹிவஸல்லம் அவர்கள் பற்றி குர்ஆனில் மிக குறைந்த தகவல்கள் தான் இருக்கிறது. ஆனால் அந்த சிறிய வரிகள் பின்னால் மிகப்பெரிய மர்மங்கள் இருக்கின்றன. அந்த வரிகள், அவர் உயர்த்தப்பட்டார், நாங்கள் அவரை உயர்ந்த இடத்துக்கு உயர்த்தினோம். இந்த ஒரு வசனத்தில் இருக்கிற ஒரு பெரிய ரகசியம், அவரது காலத்தில் மக்கள் மிகவும் அறிவாளிகள். கணிதம், தையல், எழுத்து, வசனம் அனைத்தையும் அறிந்த நபியாக இவர் இருந்தார். இவர்தான் உலகத்தில் முதலில் எழுத துவங்கியவர். நுண்ணறிவு, தியானம், அறிவியல் இதையெல்லாம் இணைத்த நபி. ஆனால் ஒரு நாள் அவர் வானத்தை நோக்கி தவமாக இருந்தபோது அவரிடம் ஒரு மலக்கு வந்தார். அந்த மலக் அவரை ஒரு பயணத்திற்கு அழைத்தார். அவரை வானங்கள் மீது அழைத்துச் சென்றார். வானத்தின் ஒவ்வொரு அடுக்கிலும் அவர் வியக்கிறார். அவர் கேட்டார், இது என்ன இடம்? அதற்கு மலக்கு சொன்னார், இது உனக்காகவே வைக்கப்பட்ட உயர்ந்த இடம். அங்கே அவருக்கு ஒரு இடம் காண்பிக்கப்பட்டது, ஒளியும் அமைதியும் நிறைந்த இடம். அதில்தான் அவரது ரஹமத் நிலையம். அல்லாஹ் அவரிடம் சொல்கிறான், நீ உலகத்தில் நீதிமானாக வாழ்ந்தாய், இப்போது மேலே நம்பிக்கையுடன் வாழு. அவரை தேடி திரும்பி பார்த்த மக்கள் அவர் வானத்தில் உயர்ந்ததை பார்த்தார்கள். ஆனால் அந்த உயர்வு மட்டுமல்ல, அவருடைய அறிவும் ஒழுக்கமும் உணர்ச்சியும் வானத்தில் மேல் உயர்ந்தது. இஸ்லாத்தின் முதல் எழுத்தாளரும் முதல் தையல்காரரும் அறிவை வளர்த்த முதல் நபியும் இத்ரீஸ் அலைஹிவஸல்லம் அவர்கள். ஆனால் அவர் நிலத்தில் இறந்தவர் அல்ல, வானத்திற்கே உயர்ந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.